Hello friends, welcome to Mr. Excel Tamil. Last video la pathina nama vandu இந்த insert tab la irukra இந்த recommended pivot tables and pivot table அப்படிங்கற இந்த ரெண்டு ஆப்ஷன் பத்தி பாத்துறோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா pivot table analyze அப்படினு சொல்லிட்டு ஒரு tab இருக்கும். அதாவது இந்த pivot table வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும். Design and analyze அப்படினு சொல்லிட்டு. இந்த pivot table analyze அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரிசையா இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொண்ணா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படினா pivot table name. இப்போ இந்த pivot table name அப்படினா என்னன்னா ஜஸ்ட் வந்து இந்த pivot table உடைய நேம் தான் எப்படி வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் அப்படினா லைக் வந்து நீங்க மல்டிபிள் pivot table வந்து யூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. லைக் சேல்ஸ்க்கு ஒரு pivot table, ப்ராஃபிட்க்கு ஒரு pivot table, அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை வந்திருக்கு, குவாண்டிட்டி இந்த மாதிரி நிறைய pivot table வச்சிருப்பீங்க. அப்போ வந்து டிஃபால்ட்டா வந்து pivot table 1 2 அப்படினுச்சுனா கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இது வந்து sum of profit அப்படினு சொல்லி நான் ரீநேம் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இது இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி நீங்க ரீநேம் பண்ணிட்டீங்க அப்படினா ஈஸியா வந்து அந்த pivot table நேம் வச்சு நீங்க எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து pivot table வந்து நேம் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. Thank you for watching.